படுகொலை செய்யக்கூடிய இந்த கொடூரத்தை நியாயப்படுத்துகிறார்கள். அவன் நல்லா வாழ வேண்டியவனா, தடகள வீரனா, அவன் வாழ்க்கை பயிற்சம், செத்து போனவனை பத்தி பேசல. கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு கவலைப்படுறான். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அவ்வளவு பிற்போக்குத்தனமான புத்தி. காலம் காலமாக காதல் இருந்திருக்கிறது. காலம் காலமாக ஆணவ கொலைகள் நடந்து வருகின்றன. காலம் காலமாக இந்த கதையாடல்கள் சமூகத்திலே நீடிக்கிறது. இதற்கு திமுக மட்டுமே பொறுப்பு, அதிமுக மட்டுமே பொறுப்பு, சாதி சங்கங்கள் மட்டுமே பொறுப்பு, மதவெறி அமைப்புகள் மட்டுமே பொறுப்பு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சமூகத்தில் நீடிக்கிற இந்த பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிற பிற்போக்கு சக்திகள் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுகிற பாஜகவினர், RSS காரர்கள் இந்த கவின் செல்வ கணேஷ் படுகொலையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள்? கண்டித்திருக்கிறார்களா? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். திமுக கூட்டணியிலே கூடுதல் இடம் பெறுவதற்காக பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த கணக்கெல்லாம் எனக்கு போட தெரியாது. அப்படியெல்லாம் எனக்கு பேசணுங்கிற அவசியமும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டமே தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிற ஆர்ப்பாட்டம் தான். எங்களுக்கு இடையே இதுல கான்ட்ராடிக்ஷன் கூட உருவாக முடியும். ஏன்னா உங்களுக்கு நாங்க நெருக்கடி கொடுக்கிறோம். நீ அரசாங்கம் உங்க கையில இருக்கு, நீங்க தான் சட்டம் இயற்றணும். நான் வெறுமனே மத்திய அரசாங்கமே ஏற்றினால் போதும் அப்படின்னு நான் நிறுத்திக்கல. ஒன்றிய அரசு தான் சட்டம் இயற்றணும். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவன் டைரக்ஷன் கொடுத்திருக்கிறான். விரைவில் நீ ஆணவ கொலையை தடுப்பதற்கு சட்டம் இயற்று என்று வழிகாட்டி இருக்கிறான். இது ஒன்றிய அரசுக்கும் உள்ள பொறுப்பு. ஆனா உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற போது நீங்க ஏன் செய்யக்கூடாது? இந்தியாவிலேயே சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தானே. இந்த திருமணம் செல்லும் என்று சட்டம் இயற்றினால் யாராவது மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிராக பார்ப்பார்கள் என்று கவலைப்பட்டிருந்தால் இந்த சட்டம் வந்திருக்குமா? அண்ணா கொண்டு வந்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கோவிலின் கருவறைக்குள்ளே எல்லா சாதிக்காரர்களும் போகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் தானே. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எதிராக போய்விடுவார்கள் என்று அவர் கவலைப்பட்டிருந்தால், அச்சப்பட்டிருந்தால் அந்த சட்டம் வந்திருக்குமா? அண்ணாவுக்கு இருந்த துணிச்சல், கலைஞருக்கு இருந்த துணிச்சல் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வேண்டும் என்று சொல்லுகிற ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை கண்டார். அந்த பெரியார் பிறந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கம் இங்கே உருவானது. அதற்கு பிறகுதான் இப்படி கொடூரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அடுக்காக அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. தோழர்களே, தமிழ்நாடு அரசு, நாங்கள் அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணியின் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் ஆணவ கொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். இடதுசாரிகள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் இந்த ஏழை எளிய மக்களின் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும், இவர்களுக்காக பரிந்து பேச வேண்டிய தேவையில்லை என்ற இருமாப்போடுதான் அரசியல் செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை விடுதலை சிறுத்தைகள் தான் உருவாக்கி இருக்கிறோம், ஏற்படுத்தி இருக்கிறோம். பாஜக இந்த மண்ணிலே உருவாவதற்கு முன்பிருந்தே ஆணவ கொலைகள் இருக்கின்றன. வரலாறு தெரியாமல் நாங்கள் பேசவில்லை. வெறுமன பாஜக மீது நாங்கள் காழ்ப்புணர்ச்சியை கற்கவில்லை. RSS இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஆனால் ஆணவ கொலைகள் 1000 தலைமுறைகளாக இந்த மண்ணிலே இருக்கின்றன. ஏன் கையில் எடுத்திருக்க கூடாது? அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கக்கூடாது. இன்னைக்கு விஜயும் அதுதான் சொல்றாரு, திமுகவை ஒழிச்சு கட்டுறோம். அது கிட்டத்தட்ட கருணாநிதி எதிர்ப்புதான். ஆனா இது இந்த 50 ஆண்டு கால அரசியலில் அந்த திமுகவை உருவாக்கிய அண்ணாவை பற்றியோ, அதிலிருந்து உருவான எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை பற்றியோ பெரிதாக யாரும் விமர்சிப்பதில்லை, கடுமையாக யாரும் விமர்சிப்பதில்லை. அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியுமோ அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இங்கே சொல்ல முடியும். கலைஞர் மீது என்னென்ன விமர்சனங்களை சொல்ல முடியுமோ அத்தனை விமர்சனங்களையும் இங்கே சொல்ல முடியும்.
ஆனால் யாரும் எதிர்ப்பதில்லை. பெரியாருக்கு அடுத்து கடுமையாக மூர்க்கமாக ஒருவர் எதிர்க்கப்பட்டார் என்று சொன்னால் அது கருணாநிதி என்பதுதான், கலைஞர் என்பதுதான் என்று அந்த கூட்டத்திலே பேசினேன். அப்ப சொல்லும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வந்தார். அதனால் ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்திலே நான் ஒரு பாப்பாத்தி தான் என்று கிளைம் செய்து கொண்டார். ஒரு திராவிட இயக்கத்திலே பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு தலைமை உருவாவதற்கு அவர் இடம் கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்கிறது எனக்கு புரியவில்லை.